ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜேடன்எஸ்டி அனிமியோட சீசன் 2ல நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டம் நோட்டிஃபிகேஷனா காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோ அந்த பெரியவர்கிட்ட போய் அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவங்களை பத்தி விசாரிச்சிருந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவங்களுக்கும் ஃபெங் பலத்தாக்க சேர்ந்தவங்களுக்கும் நடுவுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ விச் ட்ரைப்னு ஒரு ட்ரைப்பை சேர்ந்தவங்களை பத்தியும் அந்த பெரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே ஃபெங் பலத்தாக்கோட கீழ்ப்பகுதியை தான் காமிக்கிறாங்க. அப்ப இந்த சைடா வந்த ரெண்டு டிராவலர்ஸ் அங்க இருக்க ஹோட்டலுக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்துல இருக்க ஹோட்டல் ஓனரும் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஹோட்டலை மூடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அப்ப அதை பார்த்து அவனுங்களும் என்னாச்சு இன்னைக்கு ஹோட்டல் இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறானுங்க. அப்ப அந்த ஓனர் சொல்றான், என்ன மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு கடை கிடையாது. என்ன எதனால? அது வந்து சமீப காலங்களா மவுண்டன் மேல இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கீழே வந்து கிராமத்து மக்களை எல்லாம் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாம் பயந்து போய் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே பதுங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில வியாபாரம் சுத்தமா நடக்காது. அதனாலதான் கடையை பூட்டிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவ சொல்றதெல்லாம் கேட்ட அந்த ரெண்டு டிராவலர்ஸ் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அந்த மவுண்டனை சுத்தி ஃபெங் பலத்தாக்க சேர்ந்தவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மவுண்டன்ல இருந்து எப்படி அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கீழே இறங்கி வந்திருக்கும்? இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கடைக்காரனும் பின்னாடி எதையோ ஒண்ணு பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் இந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது, நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அந்த இடத்துல எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோவை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஃபெங் பலத்தாக்க தான் காமிக்கிறாங்க. இந்த இடமே பார்க்க ரொம்பவும் பிரம்மாண்டமா இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு அந்த ஃபெங் பலத்தாக்க சேர்ந்த சீனியர் லீவ் வரான். அப்ப அதே சமயத்துல ஃபெங் பலத்தாக்கோட தடை செய்யப்பட்ட பகுதியில இருந்து யாரோ பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்ட இந்த லீயும் என்ன நம்ம மாஸ்டர் ஷாங்குவான் அந்த மான்ஸ்டரை திரும்ப விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அதை கெட்ட பக்கத்துல இருந்த ஒருத்தவனும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க அந்த தடை செய்யப்பட்ட பகுதியை தான் காமிக்கிறாங்க. அந்த இடம் முழுக்க நெருப்பு குழம்புகளா சூழ்ந்து இருக்க, அதுக்கு நடுவுல யாரையோ ஒருத்தர லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி தெரியுது. அப்ப இந்த இடத்துல இருக்க அந்த மாஸ்டர் ஷாங்குவான் சொல்றான், கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் ஆயிடுச்சு, ஆனா நீ இன்னும் வரைக்கும் உன் வாயை திறந்து நீ எதையுமே சொல்ல மாட்ற. பேசாம நீ உன் வாயை திறந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடு, அதுக்கப்புறம் நான் உன்னை கம்மியா சித்திரவதை பண்றேன், என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல லாக் பண்ணப்பட்டு வச்சிருக்க அந்த பர்சன் கிட்ட அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவும் இந்த ஃபெங் பலத்தாக்க சேர்ந்தவனுங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, கண்டிப்பா அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அதே நேரத்துல குட்டி குரங்கும் அந்த இடத்துல இருக்க ஒரு திசையை பக்கம் அப்படியே கை காமிச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்க மரத்துக்கு மரம் ஒருத்தவன் ஜம்ப் பண்ணி அப்படியே வேகமா போய்கிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறான். அடுத்து அவனும் ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வரான். பார்த்தா அந்த இடத்துல ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்க யாருக்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் அங்க இருந்து மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்போட ஜெனரல் ஒருத்தவன் சொல்றான், அந்த புதையலை தேடி போன பயணத்துல நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம். அது மட்டும் இல்லாம எங்க ஆளுங்களும் இந்த பயணத்துல பல பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா எங்க தலைவர் என்னமோ நீங்க எங்களுக்கு கொடுத்த தகவல் அது தவறானதா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. அப்ப இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோவும் என்ன இந்த மோசமான ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்க கூட எவன் கூட்டி சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்போட ஜெனரல் சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு அங்க ஒருத்தவன் சொல்றான், இங்க பாருங்க, நாங்க கொடுத்த தகவல் அது உண்மைதான். நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்க ஒப்பந்தப்படி அந்த ஹெவன்லி எம்பரரோட ஸ்டோன் எந்த இடத்துல இருக்குங்கிற விஷயத்த உங்ககிட்ட நாங்க சொல்லிட்டங்க. அந்த ட்ரெஷரை உங்களால கைப்பற்ற முடியலனா அதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்ல, இது எல்லாமே உங்களோட தவறுகள் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கவ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் ஹெவன்லி எம்பரரோட ஸ்டோனா? ஹே குட்டி பையா, ஒருவேளை நீ அந்த இடத்துல சாப்பிட்டீல, அத பத்தி தான் அவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? எங்க தலைவர் இப்ப ரொம்ப கோவமா இருக்காரு. அந்த ஹெவன்லி எம்பரரோட ட்ரெஷர்கள் அது எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்போட ஜெனரல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோவும் அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்க கூட பேசிக்கிட்டு இருக்க அந்த ஆளு போட்டிருக்க அவனோட சட்டையை பாக்குறான். பார்த்தா அது ஃபெங் பலத்தாக்க சேர்ந்தவங்களோட தான். அப்ப அதே நேரத்துல அங்க நின்னுகிட்டு இருந்தவ யாருன்னு காமிக்கிறாங்க. இவன் ஃபெங் பலத்தாக்க சேர்ந்த ஒரு எல்டர். ஆக்சுவலா அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்க பேசுற லாங்குவேஜ் அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதனால அந்த இடத்துல இருந்த ஒருத்தவன் அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனும் எல்டர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, அப்ப இதை கேட்ட நம்ம ஹீரோவும் என்ன எல்டரா? அப்படின்னா இவன் கண்டிப்பா ஃபெங் பலத்தாக்க சேர்ந்த ஒரு எல்டரா தான் இருக்கணும். அப்ப அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனும் அந்த கல் அது எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, அதை நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு எங்க லாடு கிட்ட கொடுத்தே ஆகணும், அதனால சீக்கிரமே அந்த கல்லை கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி
அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அதெல்லாம் கேட்ட அந்த எல்டரும், சரி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அந்த கல்லை பத்தி நாங்க விசாரிக்கிறோங்க, அப்புறம் இன்னும் 3 நாட்கள் கழிச்சு நம்ம திரும்ப இந்த இடத்துல சந்திக்கலாம். அதை கேட்ட அங்க இருந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. இவனுங்க போனதுக்கு அப்புறம் அந்த எல்டரும் செம்மையா காண்டாகிறான். இந்த அறிவு கட்ட முட்டாள் பீஸ்டுக்கெல்லாம் சுத்தமா மூளைங்கிறது இல்லவே இல்ல. அப்புறம் நீ கடந்த 3 வருடங்களா அவனுங்க கூட இருந்து அவனுங்களோட லாங்குவேஜ் நீ கத்துக்கிட்ட, உனக்கு இது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த எல்டர் அங்க இருக்கிறவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதை கேட்ட அவன் சொல்றான், அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாஸ்டர், உண்மையை சொல்ல போனா நீங்களும் நம்ம ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்த மாஸ்டரும் எல்லா விஷயங்களையும் பார்த்துப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு நாட்கள் பயம் இல்லாம அந்த இடத்துல இருந்தேன். அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். என்ன ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்த மாஸ்டரா? ஒருவேளை இந்த விஷயங்கள்ல அவரும் சம்பந்தப்பட்டிருக்காரா என்ன? எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிவை சேர்ந்தவனுங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப சடனா நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துல யாரோ கல்ல தூக்கி போடுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டதும் உள்ள இருந்த அந்த எல்டரும் அந்த இடத்தையே பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு யாருன்னு வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த இடத்துல யாரையுமே காணும். அப்பதான் தூரத்துல யாரோ பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அத பார்த்த எல்டரும் வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறான். சோ நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் மேல இருந்து அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க பார்த்தா நம்ம லியா தான் அந்த எல்டர் கிட்ட இருந்து பேசிட்டு இங்க இருந்து கிளம்பின அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்கள அவளோட வெப்பனை பயன்படுத்தி அப்படியே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. அப்ப கடைசியா அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்போட ஜென்ரல் மட்டும் அப்படியே நின்னுகிட்டு இருக்க. அத பார்த்தா லியாவும் அவளோட வெப்பனை பயன்படுத்தி அவனையும் அப்படியே போட்டு தள்ள பாக்குறா. ஆனா இப்ப டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்த ஜெனரல் அவனோட ஸ்வாட பயன்படுத்தி நம்ம லியா பண்ண அட்டாக் அப்படியே தடுத்து அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்போட ஜெனரல் அப்படியே காப்பாத்திடுறான். நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீதிமான்களோட பிரிவுல ஒன்னான ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்த நீங்கெல்லாம் இப்படி மான்ஸ்டர் கூட எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இத நினைக்கும் போதே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. அடியே யார் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க மிஸ்டர், நான் யாருங்கிறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, ஆனா இப்ப நான் முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப சடனா அவளோட வெப்பனை பயன்படுத்தி அந்த இடத்துல இருக்க அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்போட ஜெனரல் அப்படியே அட்டாக் பண்ண பாக்குறா. அப்ப அத பார்த்த ஃபெங் பள்ளத்தாக்கோட எல்டரும் அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்போட ஜெனரல் அப்படியே பாதுகாத்துக்கிட்டு நம்ம லியா கூட அந்த இடத்துல பயங்கரமா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அந்த இடத்துல வெறித்தனமா மாத்தி மாத்தி அப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனும் அங்கிருந்து வேகமா தப்பிச்சு போறதுக்கு பாக்குறான். ஆனா இப்ப இத பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவனோட பவரை பயன்படுத்தி அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனை அப்படியே லாக் பண்ணி வச்சிடறான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனை போட்டு தள்ளிட்டு லியாவும் இங்கிருந்து வேகமா கிளம்பிடுறா. அப்ப அந்த எல்டரும் சமகான்ல செத்து போன எல்லா ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவங்களையும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த இடத்துக்கு வேகமா ஒருத்தன் ஓடி வரான். எல்டர், இங்க என்ன நடந்துச்சு? சீக்கிரம் இங்க இருக்க சடலங்களை எல்லாம் நம்ம பிரிவுக்கு எடுத்துட்டு போ, நான் கண்டிப்பா இத பண்ணவனுங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எல்டரும் வேகமா நம்ம லியாவை தான் எல்லா இடத்துலயும் அப்படியே தேடி பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல நம்ம லியாவை தான் காமிக்கிறாங்க. நம்ம லியா இருக்கிற இடத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். அப்ப ஹீரோவை பார்த்தது லியா சொல்றா, நான் அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்த எல்டரையே சுலபமா ஏமாத்திட்டு இங்க வந்துட்டேன், ஆனா உன்னோட பார்வையில இருந்து என்னால தப்பிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம லியா ஹீரோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனுங்களும் இந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்களும் கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாவே ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்க அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனுங்களை பார்த்து ரகசியமா பேசுறதுக்காக வந்திருக்கானுங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நீ அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்த எல்லாரையும் போட்டு தள்ளிட்ட. அப்படி இருக்கும்போது அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்க அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனுங்கள தான் தப்பா நினைப்பானுங்க. நீ பண்ண இந்த விஷயத்தால 2 பேருக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரதுக்கே வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை கெட்டலியா சொல்றா, எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்ல. அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் என்னோட ஆளுங்க எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணி கொன்னு இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நான் பழி வாங்க நினைச்சேன், அதனாலதான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். அப்புறம் இவனுங்கனால உங்க ஆளுங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க போலயே. அப்படி இல்லனா நீங்க இந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டீங்களே. என்ன நான் சொல்றது சரிதானே? நான் நினைச்சதை விட நீ ரொம்ப புத்திசாலியா தான் இருக்க. அப்புறம் நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பர்பிள் டிவைன் பிளேடுன்னு ஒரு வெப்பனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ அந்த வெப்பனை பயன்படுத்துறத பார்த்தப்பதான் அந்த வெப்பன் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்ப அதை கேட்ட லியா சொல்றா, எங்க பாருங்க மிஸ்டர் குயிலி, உங்களோட வெப்பனை பத்தி என்ன? உங்க வெப்பன் பிளட் ஸ்டக்கிங் கிறிஸ்டலோட காம்பினேஷனால உருவானது. அப்படி இருக்கும்போது உங்களோட வெப்பன் கூட எல்லாம் என்னோட வெப்பனை ஒப்பிடவே முடியாது. சரி விடுங்க, இப்ப நம்ம நேரா விஷயத்துக்கு வருவோமா? எப்படியும் அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனுங்க இந்த விஷயங்கள சம்பந்தப்பட்டிருக்கானுங்கன்னு நமக்கு தெரிய வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனுங்களை பத்தி விசாரணை பண்றதுக்காக அவனுங்களோட இடத்துக்குள்ள நம்ம நுழைய வேண்டியது வரும். ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல நாம 2 பேரும் தனித்தனியா செயல்பட்டா கண்டிப்பா நம்மளால அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனுங்களை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியும். அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோவும், நீ இப்ப என்ன சொல்ல வர? என் கூட இந்த விஷயத்துல கோஆபரேட் பண்றதுக்கு தயாரா இருக்கன்னு சொல்ல வரியா? அதை கேட்ட லியாவும், ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ஒரு ப்ராமிஸ பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதை கேட்ட நம்ம
நம்ம ஹீரோவும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அது ஒண்ணு இல்ல, நாம 2 பேரும் இந்த விஷயங்கள்ல ஒன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன கொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு பிராமிஸ் பண்ணி கொடுக்கணும், வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த இடத்துல சீன் கட்டாக அதே நேரத்துல இந்த ஃபெங் பலத்தா கூட எல்டரை தான் காமிக்கிறாங்க. அவ சரியான காண்டுல நம்ம லியாவை எல்லா இடங்களையும் அப்படியே தேடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் லியாவும் அந்த ஃபெங் பலத்தா கூட இடத்துக்குள்ள அப்படியே திருட்டுத்தனமா உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள பாதுகாப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோவும் லியாவும் அந்த இடத்துல இருக்க ஒரு ஆளா அப்படியே காலி பண்ணிக்கிட்டு அப்படியே தொடர்ந்து உள்ள அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்க ஒரு ட்ராப் அப்படியே தெரியாம ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். அதனால இந்த இடத்துல பொருத்தப்பட்டிருந்த கோல்டன் பெல் எல்லாம் அப்படியே பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுது. இதனால ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்த எல்லாருக்கும் யாரோ அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துடுது. உடனே எல்லாரும் வேக வேகமா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கானுங்க. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா காமிக்கும். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். Thank you.